வெயிட்டேஜ் எதில் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட், எலக்ட்ரிசிட்டி, ஃபோர்ஸ், லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி இல்லை என்னெல்லாம் பண்ணுனா சயின்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 15 days தான் இருக்க போகுது, எக்ஸாம் தொடங்க போகுது. இந்த லாஸ்ட் ஒரு 15 daysல இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம சயின்ஸில் வந்து 25 out of 25 ஸ்கோர் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து வேகன்சி அண்ட் அதனுடைய கட் ஆஃப் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 70+ வந்து 75+, 76+ நம்ம எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரவுண்டாக 75க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியரே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே வந்துட்டோம். இந்த டைம் வந்து அதை விட வேகன்சி கம்மியாக இருக்குது. அதுவும் சென்னை ஜோனுக்கு வந்து லாஸ்ட் டைம் இருந்த வேகன்சியை விட இந்த டைம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக கட் ஆஃப் வந்து 80+ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 80+ வந்து ஸ்கோர் பண்ணுறதா நம்மளோட டார்கெட்டாக வைக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து சயின்ஸில் 25 out of 25 எடுத்தால் மட்டும்தான் அது பாசிபிள். ஏன்னா மீதி இருக்கிற அந்த 20 கொஷின்ஸில் நம்மளால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ தான் படித்தாலுமே நம்மளால் 20க்கு 15 எடுக்க முடியாது. எவ்வளோ நல்லா படித்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ணுற முடியும். அதுவும் நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம அந்த 80+ வந்து டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் ஃபுல் ஸ்கோர் அட்லீஸ்ட் 24, 23 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீதி இருக்கிற இந்த இருக்க போகிற நாளில் என்னெல்லாம் பண்ணுனா சயின்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் டியில் வச்ச ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, 101 ஷிஃப்ட் நடந்திருக்கும். அதில் இருந்து வெயிட்டேஜ் இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தா எந்த டாபிக்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகம், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது எல்லாத்துலேயுமே வெயிட்டேஜ் எதில் அதிகம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ நீங்கள் ரிவிஷனில் இருப்பீங்க இல்லையா, உங்களை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் PDF, ஃப்ரீ PDF தான். அதுவுமே நான் என்னன்னு சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 நாள் 60 நாள் டைம் இருந்தால் ஒரு பிகினராக இருந்தால் எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போதான் தொடங்குறீங்க போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதை எங்கே பேசிக் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்க போகிற இன்னொரு 15 நாள் தான் இருக்க போதுங்கிறனால இது கம்ப்ளீட்டாக எதுக்குன்னா எப்படி நம்ம ஸ்கோரை அதிகப்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒருத்தங்க சிலபஸ் முடிச்சிட்டிங்க, நான் என்னெல்லாம் பண்ணால் அந்த ஒரு கொஷின்ஸில் மிஸ்டேக் வராமல் இல்லை வந்து தெரிஞ்ச கொஷினே தப்பாக அட்டென்ட் பண்ணாமல் உங்களால் ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் டியில் இருக்கிற சயின்ஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்லையும் என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் எதில் அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை மட்டும் பார்த்தா போதாது. வெயிட்டேஜ்னு சில டாபிக்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஃபுல் ஸ்கோர் பண்ணணும்னா எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் தான் படிக்கணும். ஏன்னா நம்ம போகிற ஷிஃப்ட்டில் எந்த வெயிட்டேஜ் இருக்க கொஷின் கேட்பாங்களா இல்லை வெயிட்டேஜ் இல்லாமல் ரேண்டமாக மற்ற டாப்பிக்லேருந்து கேட்பாங்களா நமக்கு தெரியாது. நமக்கு 25 out of 25 இல்லை 24, 23 அந்த அளவுக்கு வரணும்னாலே நம்ம ஹோல் சிலபஸையும் கவர் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் எது, இம்பார்ட்டன்ஸ் இல்லாதது எது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆனால் எது இப்போ வந்து எது வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய வீக்னஸாக இருப்பீங்க சில டாபிக்ஸில், மற்ற டாபிக்ஸ்லாம் புரியும், இதில் கொஞ்சம் எனக்கு வீக்னஸாக இருக்குது, கொஷின் கேட்டால் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது, ஆன்சர் பண்ண முடியலன்றீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் டாபிக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்ப படிங்க, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வெயிட்டேஜ் எதில் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட், எலக்ட்ரிசிட்டி, ஃபோர்ஸ், லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி, மோஷன், கிராவிட்டி இது எல்லாத்துலேயுமே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து இங்கே கீழே ஷோ பண்ணுறேன் எதில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருந்திருக்குன்னு. கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன், மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இது எல்லாமே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்லேருந்து இருக்கிறதுலே அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஓகேவா, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப் ப்ராசஸ், டிஷ்யூஸ் இது எல்லாத்துலேயுமே இருந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் இதுக்காக நீங்கள் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லா டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்காதீங்க, எல்லா டாப்பிக்கும் படிங்க. ஒருவேளை இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா இப்போவே ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் இயரில் கேட்ட சயின்ஸில் வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி இங்கே நான் ஷோ பண்ணது, ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு 15 நாள் இருக்குது, ஓகேவா. 15 to ஒரு 16, 17 வச்சுப்போம். இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் சயின்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் படித்த எல்லாத்தையுமே 2-3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கான்செப்டாக படிக்காமல் ஜஸ்ட் மக்அப் பண்ணியிருந்தீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க.
அந்த கான்செப்ட் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும், அவங்க ஜஸ்ட் வந்து அதில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படியே கேட்கல. இப்போ லைட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த லைட்னா என்ன, அது வந்து என்ன இது அந்த மாதிரிலாம் கேட்காம கொஞ்சம் டீப்பாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் மக்கப் பண்ணிட்டு அதில் என்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போனோம் அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். இப்போவே ஒருவேளை ஒரு சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 to 3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஷிஃப்ட் வைஸாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 ஷிஃப்ட் நடந்திருக்குன்னா ஒரு கொஷினாக ஒரு ஷிஃப்டாக எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு 2-3 ஷிஃப்ட் வந்து சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த சொன்ன டாபிக்ஸில் எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்ல இருந்து மட்டும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இவ்வளோ நாள் நடந்த RRBயில். அது எல்லாத்தையுமே எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் குரூப் டியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இயரில் நடந்த NTPCயாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் லெவல், கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த CPT 1 எக்ஸாமோட நடந்த சயின்ஸ் கொஷின்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த இயர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லாஸ்ட் இயரில் கேட்ட குரூப் டி. இப்போ இந்த இயரில் அவங்க எப்படி கரண்ட்டாக எப்படி கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, NTPCயில் அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட் லெவலில் நடந்த சயின்ஸ்க்கான கொஷின்ஸ் அவங்க எந்த மாடலில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை படிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் PDF. இப்போ நீங்கள் நிறைய வந்து ஆல்ரெடி ஒன்று புக்கில் படிச்சிருப்பீங்க, லூசன்ட்டில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஏதோ ஒரு யூடியூப்ல சேனலில் வந்து லெசன்ஸ் பார்த்து அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஏதோ ஒரு புக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு PDF என்னன்னு சொல்லுவேன்னா, பார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு PDF இருக்குது. அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்லையுமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பார்மர் அப்படின்ற ஒரு PDF இருக்கும். அதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் இங்கே வேணால் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதை வந்து சிம்பிளாக ஒரு ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை தயார் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஒரு லூசன் புக் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பேராகிராஃபாக இருக்கும். அது எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, ஒரு சிலபஸே கவர் பண்ணல, நான் இப்போ தான் புதுசாக வந்து என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், சிலபஸ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு ரிவிஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பார்மர் அப்படின்ற இந்த PDFல கரெக்டாக எல்லா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணி நம்ம அதை படிச்சுட்டு போனோம்னாலே எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் மோடில் அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த PDFs வேணுன்னா கூட என்னோட டெலகிராமில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நார்த் இந்தியன் ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் SSC and RRB படிக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரிவிஷனுக்கு வேணும் அப்படின்னா இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி இதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் எடுத்த நோட்ஸே எனக்கு போதும், அதுதான் எனக்கு ரிவைஸ்க்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸாம் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுதுன்றனால ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தானே அப்படின்னு விட்டுட்டு போகாதீங்க. தெரிஞ்சதாக இருந்தாலுமே அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் குரூப் டிலையுமே கூட எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்ல இருந்து தான் 2-3 கொஷின் விட்டு தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத முதல்ல எடுத்துட்டு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்கள். எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ஷிஃப்ட் வைஸாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுதான் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு கொஷினை பார்க்கும்போது அதை மிஸ்டேக் ஒழுங்காக தப்பாக படிச்சுட்டு அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக போகும்போது அதுக்கான ஆன்சரை தப்பாக பண்ணிவிட்டு, இல்லை கொஷினே தப்பாக படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக பார்க்காம ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஷிஃப்ட் வைஸாக எடுத்து சால்வ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபுல் மார்க் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து யாரெல்லாம் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி இதில் பே பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லைனாலுமே RB ரெவல்யூஷன் சொல்லி ஒரு லிங்க் கூட என்னோட டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நடந்த குரூப் டியில் 101 ஷிஃப்ட் நடந்திருக்கா. அந்த எல்லா ஷிஃப்ட்டையுமே அப்படியே அப்படியே மாற்றி வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த அவ்வளோ ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் இன்னும் இருக்க போகிற ஒரு 15 நாள் 20 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. டேட்டு எப்போ வேணாலும் வரலாம், 3லேருந்து 21 வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் எக்ஸாம் வரப்போதோ அதுலேருந்து நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வேணும், காசுனால பே பண்ணி இது பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் ஆனால் அது ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் தமிழில் டெஸ்ட் வேணும்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்பில் கூட நீங்கள் பை பண்ணி தமிழில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா, நீங்கள் இப்போ எக்ஸாம் வரதுக்குள்ளே ஒரு 10-15 மார்க்காவது இப்போலேருந்து இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனா கூட இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் சயின்ஸுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸுமே எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஷிஃப்ட் வைஸாக மார்க் போடுங்க. அண்ட் எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த கான்செப்டை புரியிற வரைக்கும் விடாதீங்க. ஒரு கான்செப்ட் எனக்கு புரியலனா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு பார்த்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா மைண்டில் ஏற்றுற அளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சயின்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்க போகிற மீதி இருக்க நாளில் நீங்கள் வந்து ஸ்கோர் அதிகமாக பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்கோரை வந்து கொஞ்சமாவது அந்த 23, 24 அளவுக்காவது கொண்டு வர முடியும். இப்போ சிலபஸில் நான் இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கல, இதெல்லாம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம வந்து எல்லா சிலபஸையும் படித்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் போகிற ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து படித்தது மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட லக்குன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் போகிற ஷிஃப்ட்டில் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் படித்து 2-3 டாபிக்ஸ் மட்டும் விட்டுருந்து அந்த 2-3 டாபிக்ஸில் அது மட்டும் வந்ததுன்னா அது உண்மையாகவே அது அன்லக்கான்னு சொல்கிறதா இல்லை நம்ம ஒழுங்காக படிக்கலன்னு சொல்கிறதானே சொல்ல முடியாது. அதனால் எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கோங்க. அண்ட் ரிவைஸ் நிறைய பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நிறைய போட்டு பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இந்த ஒரு இருக்க போகிற மீதி ஒரு 10 to 15 டேஸில் நீங்கள் இதெல்லாம் தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பி குரூப் டி எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தெரியாமலே நிறைய பேர் வந்து ஈவன் படித்த கான்செப்டாக இருந்தாலுமே அதை வந்து ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாத போது நமக்கு எக்ஸாமில் ஞாபகமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.